Hello everyone, welcome back to Keystone IAS Academy. ஸோ இன்னைக்கு நம்ம தி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் 2211 அண்ட் 2311 உடைய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, why did India's trade deficit widen in October? Rethinking a symbol of environment responsibility, the new direction for India should be toward Asia. ஸோ இந்த த்ரீ ஆர்டிகிள்ஸ் தான் வந்து டூடேஸோட இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் ரிலேட்டட் டு ஜிஎஸ் பேப்பர் சிலபஸ். ஸோ லெட்ஸ் see the first article. India's trade deficit widened sharply to $21.8 billion in October 2025, mainly because exports shrank slightly and imports, especially gold and silver, shoot up sharply. The article explains the reasons, the impact of US tariffs, sector-wise effects, and why gold imports spiked. ஸோ இந்த ஆர்டிக்கிள் நம்மளுக்கு நேரடியாக இந்தியன் எக்கனாமி ஜிஎஸ் பேப்பர் 3 இந்தியன் எக்கனாமியில் வந்து எக்ஸ்டர்னல் செக்டர்ங்கிற டாப்பிக்கில் வரும். ஸோ ட்ரேட் டெஃபிஷிட் வந்து ஒரு ஸ்டாட்டிக் டாபிக். ஸோ அந்த ஸ்டாட்டிக் டாப்பிக்கை நம்ம இப்போ அதோடைய பாயிண்ட்ஸை நம்ம ரிமெம்பர் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒய் அக்டோபரில் மட்டும் ஒரு வேரியேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம். பட் ஓவரால் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், ட்ரேட் டெஃபிஷிட், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஸோ அதனால யூஎஸ் டேரிஃப்ஸ்னால வரக்கூடிய இம்பாக்ட் என்ன, ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ், these static notes are very important related to this article. So let's see. So here are the practice question. Current account, capital account, balance of payments, ட்ரேட், இதெல்லாம் வந்து எப்பயுமே ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸில் வந்து டைரெக்டாக, அதாவது ஸ்டாட்டிக்லேருந்து டைரெக்டாக வரக்கூடிய வந்து ஒரு முக்கியமான ஏரியா. ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமிங் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூட் த கரண்ட் அக்கௌண்ட்? The options are balance of trade, foreign assets, balance of invisibles, special drawing rights. So option is 1 and 3, balance of trade and balance of invisibles. இந்த balance of trade தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்டால், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ட்ரேட் என்னது, இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்கிற இந்த பேலன்ஸ். அது இம்போர்ட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம், எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்ததுன்னா என்னது, ஸோ அதை எப்படி பேலன்சிங் பண்ணுற அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் தான் வந்து நம்ம வந்து இந்த ஆர்டிக்கிளில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இட் கம்ஸ் அண்டர் ஆர் இட் கால்குலேட்ஸ் அண்டர் தி கரண்ட் அக்கௌண்ட்டில் கால்குலேட் பண்ணுறாங்க. நம்மளுடைய இது வந்து ஜஸ்ட் ஸ்டாட்டிக், we can go through. Then which of the following constitute capital account? பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க, செகண்ட் இயர் கரண்ட் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதே பேட்டர்ன் ஸ்டாட்டிக் வந்து சேம் ரிப்பீட்ஸ். அதாவது ப்ரிலிமினரியில் ப்ரீவியஸ் இயர் ஒரு 25 இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் தரவாக அனலைஸ் பண்ணி அது ரிலேட்டடான டாபிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ரிலேட்டடாக ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் இருக்குது. ஸோ கிரேஸ் ஃபார் கோல்ட் இன் இண்டியன்ஸ் has led to surge in import of gold in recent years and put pressure on balance of payments and external value of rupee. In view of this, examine the merits of gold monetization scheme. இந்த மெயின்ஸ் கொஸ்டின்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ரீசன் ஃபார் திஸ் அக்டோபர் ட்ரேட் டெஃபிஷிட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ இந்த டைரக்ட் கொஸ்டின் இந்த ஆர்டிக்கிளை அப்படியே இந்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த ஆன்சர், இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினோட ஆன்சரே நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம டெய்லி பார்க்குற எடிட்டோரியலோட இம்பேக்ட் வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சர்ஸில், மெயின்ஸ் கொஸ்டின்ஸில் இருக்கும். ஸோ டூ ப்ராக்டிஸ் எவ்ரிடே. ஸோ கமிங் டு த ஆர்டிக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, ட்ரேட் டெஃபிஷிட்னா என்ன? ஸோ வி நோ இம்போர்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். இம்போர்ட்னா நம்ம வந்து உள்ள இது இந்தியாவோட மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்குகிறோம். எக்ஸ்போர்ட்ஸ்னால் நம்ம ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை நம்ம வெளியில் வந்து விற்கிறோம். ஸோ இம்போர்ட்ஸ் அதிகமாக இருந்தால், எக்ஸ்போர்ட்ஸை விட இம்போர்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த டைமில் நம்ம ட்ரேட் டெஃபிஷிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குது இம்போர்ட்ஸை விட அப்படின்னா, அதாவது நாம் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற திங்ஸு ஆர் மெட்டீரியல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வெளியில் அதிகமாக விற்கிறோம், அதை விட கம்மியாக இம்போர்ட் பண்ணுறோன்னா தட் இஸ் ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் டூ ஆர் பேசிக் எக்கனாமிக் டேர்ம்ஸ். ஸோ அக்டோபர் 2025 இந்தியாவுடைய ட்ரேட் டெஃபிஷிட் வந்து 141% ஜம்ப் ஆயிருக்கு.
ஸோ அதோட ரீசன்ஸ் அதனுடைய இம்பேக்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒய் ஒன்லி அக்டோபர்? ஸோ இந்த நம்பர் வந்து 141% நம்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கேரியான நம்பர் தான். பட் ஸ்டில் இட் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ். ஏன் அக்டோபர் மந்த்தில் இந்த மாதிரி ஹை ஜம்ப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கலாம். ஸோ தேர் ஆர் 4 ரீசன்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இம்போர்ட்ஸ் மேசிவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒய் எஸ்பெஷலி அக்டோபர்? பிகாஸ் அக்டோபர் வந்து ஃபெஸ்டிவல் சீசன். தீபாவளி இருந்துச்சு, சரஸ்வதி பூஜை, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எஸ்பெஷலி கோல்டு அண்ட் சில்வருடைய இம்போர்ட்ஸு 15% அதிகமாயிருக்கு. ஸோ கோல்டு இம்போர்ட்ஸ் 200% ஜம்ப் ஆயிருக்கு. எஸ்பெஷலி சொல்லணும்னா ஸோ ஆல் திஸ் டேட்டாஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். பட் ஓவரால் இம்போர்ட்ஸ் வந்து 15% ஜம்ப் ஆனது எஸ்பெஷலி கோல்டு அண்ட் சில்வர்னால அப்படிங்கிற பாயிண்ட் யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். ஸோ சில்வர் இம்போர்ட்ஸ் வந்து 530% ஜம்ப் ஆயிருக்கு. So why this? Already we know the point is very simple. Indiaல we have craze. So இந்த question தான் மெயின்ஸ் இயர்ல டைரக்டா கேட்டிருந்தாங்க 2015ல நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்தியாவில் இட் இஸ் அ எமோஷனல் திங். ஒரு கோல்டு வாங்குறது வந்து இட் இஸ் அ எமோஷனல் ப்ளஸ் கல்ச்சரல். அந்த பர்ச்சேஸோட அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க பீப்புள். ஸோ அதனால ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஹை ஆனாலும் அதை பற்றி யோசிக்காமல் கண்டிப்பாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பப்ளிக் வந்து. ஸோ அதனால இம்போர்ட் கோல்டுக்கு அதிகமானதுனால we have this much trade deficit. This is one reason. Coming to the second reason, exports கொஞ்சம் shrink ஆயிருக்கு. இம்போர்ட் வந்து நம்மளுக்கு இம்போர்ட் அதிகமாகணும்னா எக்ஸ்போர்ட் கம்மியானாலும் இம்போர்ட் அதிகமாகும் இல்லையா. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து 0.7% குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்குள்ளாடி நம்ம பார்த்தோம்னா மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ், சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 11.8% கம்மியாயிருக்கு. பட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 11.9% கூடியிருக்கு. தட் இஸ் அ குட் நியூஸ். பட் ஸ்டில் ஓவரால் 0.7% இஸ் அ ஃபில். Coming to the third reason, US 50% tariffs impact. இந்த 50% tariff sanctions அனௌன்ஸ் பண்ணினது வந்து நாம் வந்து நிறைய ஆர்டிக்கிளில் இது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனோட இம்பேக்ட் ஒரு செஷன்ஸ்லேயும் நம்ம ஒரு அதர் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். நவ் கம்மிங் டு திஸ் ட்ரேட். ஸோ 50% டேரிஃப்ஸ்னால என்ன வந்து எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ செப்டம்பரில் இந்தியா யூஎஸ் எஸ்பெஷலி யூஎஸ்க்கு நம்ம பண்ணுற எக்ஸ்போர்ட் வந்து 20% கம்மியாக இருக்குது. 50% டேரிஃப் சாங்ஷன்ஸ்னால இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு பண்ணுற எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 20% கம்மியாக இருக்குது. அப்போ டெஃபினெட்லி நம்மளோட ஓவரால் எக்ஸ்போர்ட்டில் குறைய தான் செய்யும் இல்லையா. ஸோ அக்டோபரில் கொஞ்சம் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் லோயர் தென் லாஸ்ட் இயர் அப்படின்னு தான் அதில் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. தென் அஃபெக்டட் செக்டர்ஸ் இந்த 50% டேரிஃப்னால ஆப்வியஸ்லி எல்லா செக்டரும் மேஜராக நம்ம பார்த்தோம்னா லெதர், ஜெர்ம்ஸ் ஆர் ஜுவல்லரி, கெமிக்கல்ஸ், காட்டன், யார்ன், இன்ஜினியரிங் குட்ஸ் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கம்மிங் டு த ஃபோர்த் பாயிண்ட், ஃபோர்த் ரீசன், அதாவது 4 ரீசன்னால அக்டோபருடைய ட்ரேட் டெஃபிசிட் வந்து இந்த அளவுக்கு ஜம்ப் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபோர்த் ரீசன் நம்ம பார்த்தோம்னா லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டில் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அக்டோபர் தான் ஸ்பைக். அக்டோபர் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்பைக் ஆனதுனால அது அது அதை ஒரு ஜம்ப் ஆப்வியஸ்லி வி ஹாவ் டு லுக் இன் டு. பட் அதனால லாங் டேர்மாக நம்மளுக்கு அஃபெக்ட் வரப்போகுதான்னு கேட்டால் இல்லை. ஸோ அது லாங் டேர்ம் நம்ம பார்க்கும்போது இட் இஸ் லிட்டில் பிட் ஸ்டேபிள். அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரல் கிரிசிஸ் இல்லை அப்படின்னு ஒரு ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவராலாக இந்த ஆர்டிக்கிளில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு நோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ட்ரேட் டெஃபிஷிட் இஸ் த மெயின் ஸ்டாட்டிக் தீம் விச் வி ஹாவ் டு லுக் இன் டு. அந்த ட்ரேட் டெஃபிஷிட்டில் என்னென்ன ரீசன்னால அந்த ட்ரேட் டெஃபிஷிட், இம்போர்ட்ஸ் எதனால் அஃபெக்ட் ஆகுது, எக்ஸ்போர்ட் எதனால் அஃபெக்ட் ஆகுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேருந்து ட்ரேட் டெஃபிஷிட் வந்து அந்த ட்ரேட் டெஃபிஷிட்லேருந்து நம்மளுடைய அதர் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இல்லை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது, கரன்சி எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஆர்டிக்கிள் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதில் இந்த கொடுத்துருக்க ரீசன்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான ரீசன். சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஆர்டிக்கிளில். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் பாயிண்ட்ஸ் டு டிஸ்கஸ் ஃப்ரம் திஸ் ஆர்டிகிள்ஸ் ஃபார் மீ. Coming to the practice question,
India's widening trade deficit in 2025 reflects structural vulnerabilities in exports as well as temporary spikes in imports. Discuss the major causes with a special focus on US tariffs and surging gold imports. Suggest policy measures to address the imbalance. So, major concern in the question என்ன கேட்டிருக்காங்கன்னா not specifically October 25 2025 this you have to note it down. So ஓவராலாக வந்து 2025ல ட்ரேட் டெபிசிட் வந்து வைடனிங் ஆகுது, the export கம்மியாகுது, இம்போர்ட்ஸ் அதிகமாகுது. ஸோ இதனுடைய காசஸ் இதனுடைய இம்பாக்ட் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். எஸ்பெஷலி ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எதுக்கு கொடுக்கணும், யூஎஸ் டேரிஃப்ஸ் கொடுத்ததுனால என்ன வந்து ஸ்பெஷல் என்ன முக்கியமாக நடந்தது அண்ட் கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து ஏன் அதிகமாக நடக்குது. ஸோ இதை பார்த்துட்டு சஜஸ்ட் பாலிசி மெஷர்ஸ் இதை எழுதிட்டு லாஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு வே ஃபார்வர்டு எந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்தாலும் எந்த மெயின்ஸ் ஆன்சர் நம்ம பார்த்தாலும் டெஃபினெட்லி அதில் ஒரு கொஸ்டின் வந்து பாலிசி மெஷர்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நம்ம அந்த 5 ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ அந்த பேசிஸில் நம்ம வந்து அந்த ஆர்டிக்கலை பார்க்கணும், என்ன இஷ்யூ என்ன வந்து அதோட ரீசன்ஸ் என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து சேலஞ்சஸ் என்ன இருக்குது, எதனால அதை வந்து நம்ம சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, தென் வாட் ஆர் த கவர்மெண்ட் மெஷர்ஸ் இதுவரை எடுத்திருக்காங்க, தென் ஃபைனலி வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் ஃபியூச்சரிஸ்டிக் கன்க்ளூஷன். ஸோ இதை வந்து நம்ம எந்த ஆர்டிக்கல் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இந்த கொஸ்டினுக்கும் இந்த நம்ம பார்த்த ஆர்டிக்கிளில் இந்த ஃபார்மேட்லேருந்து தாராளமாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக எழுத முடியும். ஸோ இதை நீங்கள் எழுதி டெலகிராம் குரூப்லையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ as soon as உங்களுடைய எவாலுவேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க as soon as possible. ஓகே, ஸோ கம்மிங் டு த next article mainly talks about green cover norms. Okay, mandatory green cover norms. ஸோ என்ன இஷ்யூ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தா, many states and industrial estates are reducing mandatory green cover norms to ease of doing business. So the question here is it a convenience or sustainability? So what is this green cover னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் green belt னா என்ன, அதாவது ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளேயோ இல்லது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளேயோ அவங்க பிளான் பண்ணுற ஒரு அந்த ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளான்டட் ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த ட்ரீஸ் ஏரியா தான் நம்ம க்ரீன் பெல்ட் க்ரீன் கவர்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து ஒரு மேண்டேட்ரி நார்ம்ஸ் வந்து இருக்கு. ஸோ எதுக்காக இதை வந்து கம்பல்சரியாக வச்சுருக்காங்க அப்படின்னா, இது பிளான்ஸ் இந்த மாதிரி உள்ள ஏரியா அந்த உங்களோட இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே வைக்கும்போது டஸ்ட் கண்ட்ரோல் ஆகும், நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், மைக்ரோ கிளைமேட் கூலிங் இருக்கும். ஸோ பட் சி தீஸ் ஆர் வெரி சிம்பிள், அதாவது இட்ஸ் நாட் ரிலேட்டட் ஈக்குவல் டு நேச்சுரல் ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஒரு நேச்சுரல் பெனிஃபிட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது வந்து என்னென்னா, இட் கேனாட் ரீப்ளேஸ் பயோடைவர்சிட்டி, கார்பன் ஸ்டோரேஜ் ரீப்ளேஸ் பண்ண போகிறது இல்லை, வாட்டர் சைக்கிள் ஸ்டடி பண்ணாது. ஸோ எக்கோசிஸ்டம் ரெசிலியன்ஸ் இந்த அளவுக்கான வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லைனாலும் இட் ஹாவ் சம் மைக்ரோ பெனிஃபிட். ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ள ஒரு சின்ன ஒரு 200 சாப்ளிங்ஸ் ஒரு 200 பிளான்ட் சாப்ளிங்ஸ் வைக்கிறதுனால டெஃபினெட்லி வி ஹாவ் மைக்ரோ பெனிஃபிட்ஸ். இது வந்து மேண்டேட்ரியாக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மேண்டேட்ரி ப்ரொவிஷன்ஸை வந்து ஈஸ் பண்ணுறாங்க. அதாவது இது கண்டிப்பாக வந்து வைக்கணும்னு இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. அண்ட் பாலிசி மேக்கர்ஸில் வந்து என்னென்னா ஃபாரின் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இந்த க்ரீன் கவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு நார்ம்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நாம் எதுக்கு இவ்வளோ வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அங்கே டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் ஆர் தேர். இந்த ஆர்டிக்கல் என்ன ஆர்கியூ பண்ணுதுன்னா, see there other countries green norms வந்து கம்மியாக இருக்கலாம், பட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அவங்க பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஹியூஜ் ஓப்பன் ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கலாம், எக்கோசிஸ்டம்ஸ் வந்து லெஸ் ஸ்ட்ரெஸ், நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காது, ரொம்ப நிறைய ஸ்பேசஸ் இருக்கும், நிறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை கம்பேர் பண்ணி நாம் வந்து இங்கே பண்ண முடியாது, பிகாஸ் இந்தியா has overcrowded industrial zones, so a higher buffer is essential. higher green belt வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கிறத வரைக்கும் இன்னும் அதிகமாக தான் வந்து கொண்டு போகணும், அதை வந்து கம்மி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் அந்த வாதத்தை எதிர்த்து சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சாக வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து ஃபைனலி ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. ஸோ அந்த இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 2-tier மாடல், அதாவது வாட் இஸ் த ஆர்டிக்கல் சஜஸ்ட் 2-tier மாடல். ஒன் இஸ் ஆன் சைட் இன்சைட் ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரிக்குள்ளே கிரீன் பெல்ட் மெயின்டைன் பண்ணுங்க ஃபார் டஸ்ட் அண்ட் நாய்ஸ் கண்ட்ரோல். ஆஃப் சைட் வந்து லேண்ட்ஸ்கேப் லெவலில் பண்ணுங்க, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் மஸ்ட் கான்ட்ரிபியூட் டு ரீஸ்டோரிங் டீக்ரேடட் லேண்ட்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிறோம் அப்படின்னா அந்த லேண்டில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அது பாதிக்கப்படுது. அதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். கிரியேட்டிங் ரீஜனல் கிரீன் ரிசர்வ்ஸ், ரிவர் பேசின் பஃபர் சோன்ஸ், வெட்லேண்ட் ரீஸ்டோரேஷன், கிரீன் கிரெடிட் ஆர் கார்பன் ஆஃப்செட் ப்ரோக்ராம்ஸ். ஆல் தீஸ் எல்லாம் வந்து இது எல்லாமே என்ன பண்ணுங்க, இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், 2-tier மாடலில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள் வந்து சஜஸ்ட் பண்ணுது. இட்ஸ் அ சொல்யூஷன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு டேரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் பெல்ட் வந்து இட் இஸ் அ லோக்கல் வுட், ஒரு சின்ன நம்மளுடைய ஏரியாக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டஸ்ட், அந்த ஏரியா நாய்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், அந்த ஏரியா டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக அதே நீங்கள் பெரிய லெவல் ஆஃப்செட் ஃபாரஸ்ட் எல்லாம் பண்ணும்போது ஓவரால் நம்மளுடைய சிஸ்டமே வந்து என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ரெங்தன் ஆகும். அதாவது கிளைமேட்க்கு, என்விரான்மெண்ட்க்கு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதை வந்து இன்னும் நம்மளுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணும் இந்த நம்ம பண்ணுற அந்த மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ போத் ஆர் நெசசரி அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள் வந்து ஆர்கியூ பண்ணுது. ஓகே, so green belts is a mitigative effort, not restorative, but still it is very important அப்படிங்கிறது தான் this article argues. Okay, coming to the practice question, relaxing mandatory green cover norms for industrial estates may simplify compliance but risks weakening ecological safeguards. Critically analyze this trend and propose sustainable alternatives for India. So already we discussed this, so please write down the answer and post it in our Telegram group. Coming to the last article, the article is all about the new direction for India should be toward Asia. அதாவது நம்ம ரீசனாக நடந்த 2025 SCO சமிட், ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சமிட் அண்ட் G2 சமிட், இந்த உடைய ஒரு மெசேஜ், இந்த ரெண்டுலேருந்தும் நம்ம எடுத்துக்கக்கூடியது என்ன, இந்தியா எடுத்துக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, குளோபல் பவர் இஸ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் ஏஷியா சைட். What US aim now? Pull India away from China, stop Russian oil buying. So but India என்னவா இருக்கு, கிளியரா இருக்கு, there should be no external dictation. இந்தியாவுக்கு we are a sovereign power, so we are doing whatever we plan. Okay, அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. தென் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ட் டெசிஷன் மேக்கிங் வித்தவுட் ப்ரெஷர் ஃப்ரம் அதர்ஸ், அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தட் இஸ் we have sovereign power. Now why India is reorienting to Asia? Because India has fastest growth, youngest labor force, huge tech potential, improving China talks, strong Russia ties, S-400 Operation Sindoor, all those things are example for strong Russia ties. So Asia is also rising. 2/3 global population plus wealth, BRICS, SCO, Asian are increasingly interconnected. RCEP door for India is still open. So what Asia wants from India? As India is a tech and democratic balancer to China, Asia wants India. ஸோ இந்தியா இஸ் ரீஓரியன்டிங் டு ஏஷியா. இந்தியாவுக்கு வந்து இந்தியா கிட்ட யங்கஸ்ட் லேபர் ஃபோர்ஸ் இருக்கு, சைனா டாக்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம், ரஷ்யாவோட ஸ்ட்ராங் டைஸ் இருக்கு, வி ஹாவ் குட் க்ரோத், எஸ்பெஷலி ஓவரால் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தா வி ஹாவ் ஹை டெக் பொட்டன்ஷியல். அப்படிங்கிற பட்சத்தில் வி ஹாவ் ஆல் திஸ் திங்ஸ், ஏஷியா வாண்ட்ஸ் திஸ் திங். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது, இந்தியா இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஏஷியா நவ், ஏஷியா இஸ் ஆல்சோ வாண்ட்ஸ் இந்தியா. So what is the new world order? This is very important. See already நம்ம வந்து எதுக்காக நம்ம ஏஷியா வந்து இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஏஷியா நம்ம இந்தியா கிட்ட என்ன ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறத we already discussed. But very important point இந்த ஆர்டிக்கிளில் என்ன இருக்குது அப்படின்னா, டெக் பவர் இஸ் த நியூ வேர்ல்ட் ஆர்டர்.
யார் வந்து டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ, முன்னாடி வந்து டிப்ளமசி யார் நல்ல டிப்ளமேட்டிக் கண்ட்ரியாக இருக்குதோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் நவ் டிப்ளமசி விடைக்கும் டெக்னாலஜி பிகம்ஸ் ஹையர் பாயிண்ட். ஸோ டெக் பவர் யார்கிட்ட இருக்குது, டெக் பவர் யார்கிட்ட இருக்கிறோ அவங்க தான் வந்து ஒரு மேஜர் கண்ட்ரியாக தெரியுறாங்க. மிலிட்ரியை விடைக்கும் ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, சைபர் ஸ்பேஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் மிஷன்ஸ், ஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் ஏஐயில், ஸ்பேஸில், சைபர்லலாம் யார் வந்து அதிகமான வந்து ஒரு ஒரு டெக்னாலஜிஸ் வச்சுருக்காங்களோ தே பிகம் த சூப்பர் பவர், தே ஆர் ஷோயிங் அஸ் த மேஜர் பவர். ஸோ அப்படி தான் வந்து இப்போ வேர்ல்டு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. ஸோ இந்தியா மஸ்ட் ப்ரொடெக்ட் அவர் நேஷ்னல் டேட்டா, indigenous defense, local R&D, innovation ecosystem. So இதெல்லாம் நம்ம protect பண்ணோம் because all these become a new power, which is a new world order nowadays. So security future is equal to security future is cyber security and AI. Army size reduce பண்ணிட்டு AI, drones, missiles, satellites invest பண்ணினா India must become safer and richer country is what the article argues. அதோட பேலன்ஸ்டு விஷன் நம்ம என்ன சொல்லணும்னா ஈக்குவல் டு ஆர்மி, நம்ம ஆர்மிக்கு எவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதை விட அதே போல் ஈக்குவலாக வந்து டெக்னாலஜி ஆல்சோ பிகம்ஸ் அ வெரி குட் சூப்பர் பவர். ஸோ டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, ஏஐ, ஸ்பேஸ் ட்ரைனிங், ஸ்டாஃப் ஸ்கில் ட்ரைனிங்ஸ், all these plans, all these things are important. Already India is doing towards that. Okay. Yes, so global power, already we have a vision 2047. Adukku artificial intelligence, investing in artificial intelligence is a key, is one of the key. So India must increase AI funding 20 times. That is what the article says. Build own foundational models, PMO-led national AI mission. So all these are the urgent needs. All these are the important things we have to do. So without this, US tech companies will continue to dominate. That is what the article argues. Okay, so that's all for today. And practice question, you can see the practice question is here. So go through the question, write down the answer and post them in our Telegram group. Do practice every day. So stay consistent. Watch our daily analysis. And practice the question. Thank you so much for listening. See you in the next class.